இன்னைக்கு என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் காத்திருந்த போது எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வார்த்தை வந்தது நமக்கு தெரியும். எப்பா, எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரு அடி இருக்கு அப்படின்னு. இது அந்த அவர்கள் அல்ல. நமக்கு விரோதமாய் முதல் எதிராளியானவன் பிசாசு. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய தொடுதல், அவனுடைய யுத்தம் நம்மேல் ஒவ்வொரு நாளும் இருக்கும். யார் மேல? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை மேல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே உங்கள் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டதல்லவா? அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை மேல ஏசப்பாவோட கண்ணு எப்படி இருக்கோ அப்படியே சாத்தானுடைய கண்ணும் இருக்கும். இங்க 2 விதமான ஆவி உண்டு. ஒன்று வான மண்டலத்தில் இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவிகள். ஒரு ஆமென் சொல்லுங்கள. வானமண்டலத்தில் சில ஆவிகள் உண்டு. அதனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்க ஜெபத்தை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த உங்க வீட்டு கூரை இருக்கு பாருங்க, அதை கூட தாண்ட விடாம பத்திரமா பாத்துக்கிடுவாங்க. புரியுதா? வானமண்டல ஆவியோட வேலை என்ன தெரியுமா? உங்க ஜெபங்களை நீங்க எழுப்பினாலும் உங்க வீட்டோட கூரையை தாண்ட விடாம சேஃப்டியா பார்த்துப்பான். அதை விட கொஞ்சம் எப்படியாவது இன்னைக்கு போயாகணும் ஜெபம்னு நீங்க முட்டி மோதுனா அவன் ஒரு கல் வச்சிருப்பான் வானமண்டலத்துல, அதை தாண்டி போக விடாமல் அவன் நுண்ணிப்பாய் வைத்திருப்பான். அதுதான் நம்ம கசப்போட, பாவத்தோட, பிரச்சனையோட, வியாதியோடலாம் இந்த உலகத்துல இருந்தா, பாவத்தோட, போராட்டத்தோட, பிரச்சனையோட, மன்னிக்காம வசனத்துக்கு அப்பாற்பட்டு வாழாம ஜெபத்தை மட்டும் பழக்கமா வச்சிருந்தா ஜெபம் போகாது. தாழ்மையோடு, பொறுமையோடு, பரிசுத்தத்தோடு, விவேகத்தோடு, சித்தத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போதுதான் சில ஜெபம் பரலோகத்துக்கு போகும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நம்ம ஜெபம் பண்ண ஃபர்ஸ்ட் உட்கார்ந்ததும் பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்யணும். நாம நினைப்போம், நான் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சேன், காலையில இருந்து வீட்டுக்குள்ள யார் குடியையும் கெடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே ஒரு பாவம். ஆமென் சொல்லுங்க. 2வது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். 3வது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு டேப் இருக்கு, பைப் இருக்கு, தண்ணி வர்ற பைப் இருக்கு, குடத்தை கொண்டு வச்சுட்டா போதுமா? அது திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க ஜெபம் மேல போகணும்னா ஒருத்தன் இடையூறா இருக்கான், அவனை தட்டி தூக்கணும். அவனை தூக்கணும்னா அந்த வான மண்டல ஆவிக்கு விரோதமாய் எது உங்களை தூங்க போடுது தெரியுமா? வீட்டுக்குள்ள அந்த வான மண்டலத்தின் ஆவி. நீங்கள் சில நாள் நினைப்பீர்கள், இன்று இரவு நான் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், தரிசனத்தை பார்க்க வேண்டும், சொப்பனங்களை பார்க்க வேண்டும், தேவன் என்னோடு கூட பேசுவதை நான் உணர வேண்டும் என்று ஆவியில் ஸ்திரத்தன்மையோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த ராத்திரி நேரம் உங்க கண்ணை தட்டுவான், தூங்க போடுவான், பலவீனப்படுத்துவான். ஒரு மப்பும் மந்தாரமும் சூழ்ந்து கொள்ளும். சிலருக்கு கொட்டாவியா வரும். ஜோமனை உட்கார்ந்துட்டா 100 கொட்டாவி வெளியே போகும். சிலருக்கு அப்படியே சத்தியம் போனா கண்ணு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். பட்டிமன்றம் பார்க்கும்போது பார்த்தேன், சிரிப்பா சிரிப்பு. நாடகம் பார்க்கும்போது பார்த்தேன், அவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஆனா அந்த 2ல எத்தனை பேர் மனம் திரும்பினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பிரசங்கம் கேட்கும் போது தொட்டில்ல வச்சு வாயில ஒரு நிப்புல வச்சு யாராவது தாளாட்டுனா எப்படி தூக்கம் வருதோ அவ்வளவு தூக்கம் வருது. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அங்கதான் அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க. இவா சத்தியம் கேட்டா உருப்பட்டுருவா, இவளை இங்க தூங்க போட்டுட்டாதான் வீட்லயும் எல்லா நாளும் தூங்குவான்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. விழிப்போடுங்கள். இங்க யாரும் தூங்கல, நான் இங்க யாரும் தூங்குனாங்கன்னு சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொதுவா சொன்னேன், குத்து மதிப்பா சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, முதலாவது அந்த வானமண்டல ஆவி. வேதம் சொல்லுகிறது, இதோ 1 பேதுரு 5:8, 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். உங்க வீட்டை சுற்றி சுற்றி திரிவான். உங்க வாலிப பிள்ளை முன்னாடி, உங்க வாலிப மகன் முன்னாடி அவன் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவனை பீறி வாய்க்குள் வைத்து இழுத்து விடலாம் என்று வகை தேடி கொண்டே இருப்பானாம். அப்ப நீங்க எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிந்த புத்தினா நம்ம புத்தியை உலகத்துக்கு நேரா பயன்படுத்த கூடாது. உலகத்துல ஒருத்தரை எப்படி வீழ்த்தலாம், உலகத்துல ஒருத்தரை எப்படி ஜெயிக்கலாம், இவங்க முன்னாடி எப்படி நம்ம வாழ்ந்து காட்டலாம், இந்த புத்தி அல்ல. வேத வசனத்தின் அடிப்படையில் வருகிற புத்தியின்படி புத்தி உள்ள ஸ்திரீ இருக்க வேண்டும். அடுத்தது ஜெபிக்கும் நேரத்தில் விழித்திருக்கிற அனுபவம் கொண்டவங்களா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ தூங்காம இரவெல்லாம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. நீ ஜெபம் பண்ற அந்த 1 மணி நேரமாவது தூங்காம இருங்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிற அந்த 2 மணி நேரத்துல உங்க கண்ணு கட்டாம இருக்கட்டும். நீங்க பைபிளை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு கண்ணு கட்டாம இருக்கட்டும். விழித்திருங்கள். ஏனென்றால் எதிராளியான பிசாசானவன், அப்பனா உலகத்துல உங்களை எதிர்த்து யார் வருவா? பிசாசு வருவான். இரண்டாவது சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம். எல்லாம் எடுங்க பார்க்கலாம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். யாருக்கு போராட்டம் உண்டு? உனக்கு உண்டு இருக்கா, எனக்கு உண்டு இருக்கா? நம்ம எல்லாத்துக்கும் உண்டா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப போட்டு பந்தாடுறதெல்லாம் யாருன்னு தெரியுதா? நம்மளை போட்டு பாடா படுத்துத இந்த இப்பிரபஞ்சத்தில் உள்ள லோகாதிபதி ஆவி, துரைத்தனம் நிறைந்த ஆவி, மகனை குடிக்க வைக்கிற ஆவி, வெறிக்க வைக்கிற ஆவி, கீழ்ப்படியாமல் தள்ளுகிற ஆவி, படிப்பை கெடுக்கும் ஆவி, வாழ்வை கெடுக்கும் ஆவி, உங்களை வியாதியில போட்டு பாடுபடுத்துகிற ஆவி இந்த பிசாசானவன் தான். இவன் யாரு ஏவி வருகிறவன் அல்ல, அனுப்பி வருகிறவன் அல்ல. உலகத்தில் உள்ள எதிராளியானவன். யாருக்கு எதிராளி? இயேசுவால படைக்கப்பட்ட எல்லாருக்கும் எதிராளி தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்றவங்கள சுத்தமா உனக்கு பிடிக்காது. கூட்டத்துக்கு வந்து அதை விட பிடிக்காது. ஜபக்குழுவுக்கு வந்து அதை விட பிடிக்காது. கூட கொஞ்சம் ஃபாஸ்டா எதிர்ப்பான். ஆனா நீங்க என்ன செய்யணுமா? அவனோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை எப்படி செய்யணும்? விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடணும். நம்ம அப்படியா இருக்கோம்? நான் பாருங்க, சில பேர் கையில இந்த வான மண்டல ஆவிய எதிர்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பு கொடுப்பேன். நம்ம அக்கா அந்த குறிப்புக்கு வரவே மாட்டாங்க. ஆமா, எப்படி போயிருவாங்கன்னா, எங்க பிரபுகிதியோனை பயன்படுத்தும். ஆத்துமாக்களுக்குன்னு தனி குறிப்பு இருக்கு. ஆனா வண்டி 9 குறிப்புக்கும் போயிரும், சொன்ன குறிப்புக்கு வராது. அதுலயே அக்காவோட விசுவாசத்தை பார்த்துருவேன். பலமான விசுவாசி நம்ம கூட இருக்காங்க. வேதம் சொல்லுது, விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடு. ஜபங்கிறது ஒரு போராட்டம். இந்த கூட்டத்துக்கு விரோதமா எப்படி சில வானமண்டல ஆவி இருக்குமோ, அதே போலத்தான் உங்கள் வீட்டுக்கும் விரோதமாய் இருக்கும். உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாய், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய், பரத்தில் இருந்து எந்த ஒத்தாசையையும் நன்மையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி கர்ச்சனையோடு இருப்பான். ஆனால் இதற்கு ஒரே ஒரு அதிகாரம், விசுவாசம். நான் நம்பிக்கையோட போராடுவேன். ஏன் தெரியுமா? நமக்கு இயேசு என்னும் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக அவருடைய இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு மேல் சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சத்துருக்கள்னதும், அப்பா எப்படியாவது என் அண்ணி, என் நாத்தனார், என் மைனியார், ஆமா என் கணவன், அவங்க முன்னாடி அது அல்ல. அவங்கள போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறனாலதான் மெயினானவன் என்ன தள்ள முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபதி ஆவி. நாம நினைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம மாமனார், நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம வீட்டுக்காரர், நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம அண்ணன் தம்பி, நாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த மக்களோட வன்கண், பொறாமை, போட்டி. இல்ல, பொல்லாதவன் அவன் பிசாசு. உங்களை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, கனி கொடுக்க கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது என்று உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் ஒரு போரை தொடுப்பான். அதுதான் வியாதி, வாதை, பலவீனத்தை கொடுத்து ஜெபம் பண்ணாமல் முடக்கி போடுவான். அடுத்தது உங்க மனசை கெடுப்பான், உடைப்பான். என்னடா இது வாழ்க்கை, சி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்தா நலமாய் இருக்குமே என்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவனை உங்களாலேயே வெறுக்க வைப்பான். வெறுக்க வச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை பின்வாங்க வைப்பான். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல இந்த வானமண்டல ஆவி உங்களை சுற்றி திரிகிற அந்த துரைத்தனத்தோடு அதிகாரத்தோடு எதிர்த்து நீங்கள் போராடும்படி வலுப்பெற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு யார் மேல கோபம் தெரியுமா? இன்னைக்கு உங்க மேல அன்பு காட்டாத கணவர் மேல கோபம் இருக்கு, உங்க மேல பாசம் காட்டாத உங்க கணவர் மேல கோபம் இருக்கு, உங்களுக்கு கீழ்ப்படியாத உங்க பிள்ளைங்க மேல கோபம் இருக்கு, உங்க மேல அன்பு காட்டாம உங்களை பகைக்கிற உதவி செய்யாத அக்கா தங்கச்சி மேல கோபம் இருக்கு. ஆனா நான் சொல்லுவேன், இவைகளுக்கு மேலாய் இவர்களை இயக்குகிற ஒரு பிசாசு இருக்கிறான். அவன் தான் உங்க வாழ்க்கையை கெடுக்கிறவன்.
உங்க குடும்பத்தை கெடுக்கிறவன், சரீரத்தை கெடுக்கிறவன், தொழிலை முடக்குகிறவன், இவனுக்கு விரோதமா நீங்க சரியா எதிர்த்து நிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் கண்ணு திறக்கப்படணும். ஆண்டவர் சொன்னார், கண்ணு திறந்துட்டுனா சத்துரு எங்கே இருந்து வருகிறான்னு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்னும் போக வேண்டிய வெகு தூரம் உண்டு. கர்த்தர் வருகைக்கு முன்பு நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டுமானால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஓட வேண்டுமா? ஆமேன் சொல்லுங்க. குழப்பம் இல்லாத ஒரு தெளிந்த மனநிலையோடு ஓட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வாரா? இதோ உனக்கு விரோதமாய் ஆமா எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வாக்கை நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த சத்துருக்கள் கையில ஏன்பா நம்ம இப்படி ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, இதோ பாருங்கள், யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். மூன்றாவது அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த போராட்டத்தை, உபத்திரவத்தை பிசாசு இந்த உலகத்துல கொண்டு வர காரணம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், மந்திரம் வரலாம், வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், கடன் பாரம் வரலாம், நிந்தை வரலாம், குழப்பம் வரலாம், வீட்டுக்குள்ள துரோகம் வரலாம், விபச்சார பாவம் வரலாம், மதுபானத்தின் பாவம் வரலாம், ஆனாலும் அவைகள் உன்மேல் மோதுவதில் அது உன்னை சேதப்படுத்தாது. காரணம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சித்து காப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னெல்லாம் செய்வாராம் பாருங்க. ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, முதல்ல இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, மறுபடியும் எடுக்கலாம். எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் ஒன்னு அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. வானமண்டல ஆவி உண்டு வரும், மந்திர ஆவி வரும், விக்கிரக ஆவி வரும், செத்த ஆவி வரும், மனுஷங்க ஆவி வரும், பொல்லாதவங்க கூட்டம் எழும்பி வரும், ஆனாலும் ஒன்ன மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சில பேர் உள்ள பயந்து போயிருக்கீங்க. இவங்களை தாண்டி எப்படி உலகத்துல நாங்க ஜெயிக்க போறோம், இவங்களை தாண்டி என் பிள்ளைங்க இந்த சமுதாயத்துல எப்படி வாழ போறாங்க, இந்த காரியங்களை தாண்டி என் குடும்பம் எப்படி எழும்பி நிக்க போகுது, மாசம் மாசம் வார வாரம் என் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், ஒரு சாப ஆவி அல்லது ஒரு பாவ ஆவி, ஏவப்பட்ட ஆவி, சர்ப்ப ஆவி, ஏதோ ஒண்ணு வந்து என் மகனை தொடுது, மகளை தொடுது, கணவனை தொடுது, என்ன தொடுது, மாத்தி மாத்தி என் குடும்பத்துல இப்படியே போராட்டம் வந்துகிட்டு இருக்க. பயப்படாதீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது, அது உங்களை ஜெயிக்காது, அது உங்களை விழுங்கி விடாது, அது உங்களை தேவனுடைய தரிசனத்திலிருந்து எடுத்து போடாது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி, அப்படின்னா உங்களை காப்பாற்றும்படி, உங்களை பாதுகாக்கும்படி தேவனே உங்களோடு கூட இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய நேரம் கேட்கறீங்கல்ல, ஆண்டவர் என் கூட இருக்காரா? கேட்காதவங்க மாதிரி சொல்லாதீங்க, கேட்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கேட்கறது எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு டவுட், ஆண்டவரே இருக்காரான்னு டவுட் இல்ல, ஆண்டவர்லாம் இருக்காரு, ஆனா என் கூட இருக்காரா? என் கூட இருந்தா என்ன இப்படி கைவிடுவாரா? நான் எவ்வளோ வாலிப காலத்துல அவரை தேடினேன், ஆண்டவர் என்ன இப்படி விட்டுட்டாரு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களை மேற்கொள்ள எதுவும் விடாதபடி ரட்சிக்க உங்களோடு இருப்பாராம், உங்களுக்குள் இருப்பாராம், உங்களுக்காகவே இருப்பாராம். 3 தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்ல சொன்னார். ஒரு வாக்கு, உங்களுக்கு விரோதமான யுத்தம், உங்களுக்கு விரோதமான உருவாக்கப்படும் ஆயுதம், வியாதி, தரித்திரம், கடன், பாரம், அவமானம், நெருக்கம், இதெல்லாம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க நொந்து போய் இருக்கிற உங்க முகசாயலை பார்த்தாலே தெரியும். இந்த பேரஞ்சவங்க இருப்பாங்க பாருங்க, சிலர் அப்படிதான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டவுட், என் பாட்டை ஏசப்பா கேட்காரா, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்காரா, என் ஊழியத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்காரா? இருந்தா ஒரு டல்லாவே போகுதே, இருந்தா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாவே இல்லையே, தோல்வியாவே இல்லையே, என் பிரச்சனை என்னைக்கு மாறும்? கடைசி வரை இருக்கும். ஆனா அதெல்லாம் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களுக்கு அரணாய் தேவன் இருப்பார்.
அடைக்கலமாய் தேவன் இருப்பார், பலத்த துருகமாய் இருப்பார். ஒவ்வொரு நாள் அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவரை விட்டுடாதீங்க, அவர் காலை இறுக்கமா பற்றி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சில நேரம் கணவனுடைய அன்பை சிலருக்கு அப்படியே கிழிச்சு காட்டிடுவார், அப்படிதானே? பிள்ளைங்க அன்பையும் காட்டிடுவார், சிலருக்கு அக்கா தங்கச்சி அன்பையும் காட்டிடுவார். அப்படி பார்க்க போனா நமக்கு யாருமே இல்லை தானே அப்படி நம்ம நினைப்போம். நான் சொல்லுவேன், அப்படி உங்களை சுத்தி எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்வாணம் மாதிரி காட்டிட்டாருன்னா நீங்க பாக்கியவான்னு சொல்ல வர. நீங்க நினைக்கிறீங்க உலகத்தானுக்கு கூட அப்படி இல்லையே, அவங்க எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உலக அன்பு நிரந்தரம் அல்ல, உலக அன்பு மாயை, பிள்ளைகளின் அன்பு மாயை. ஆஸ்திய சேக்கானா யாரோ வாரி கொண்டு போறானா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார் மாயை. ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டி கொடுத்து மகளே நான் உனக்கு இருக்கேம்மா, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு எத்தனை பேர் விலகி போனாலும் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றார்? உன்னோட கூட தான் இருக்கேன், உனக்குள்ளதான் இருக்கேன், உனக்காகவே நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. மூணையும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க தனிமையானவங்க இல்லை. ஒருவேளை உங்க கணவர் உங்களை சில காரியத்துல ஓரம் கட்டலாம், பிள்ளைங்க உங்களை ஒதுக்கி வைக்கலாம், குடும்பம் ஓரம் கட்டி வைக்கலாம், சமுதாயம் சபை கூட நம்மளை சபிக்கப்பட்டவளா பார்க்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் உங்களை அப்படி பார்க்கல. உங்க கூட இருக்கிறவராகவும் உங்களுக்குள் இருக்கிறவராகவும் உங்களுக்காகவே இருக்கிறவராகவுமே அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போறாரு? நமக்குள்ள இருந்து என்ன செய்ய போறாரு? நமக்காகவே இருந்து என்ன செய்ய போறாரு? சுரிதமாய் பார்க்க போகிறோம். எரேமியா 20:11 எடுத்து வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன், ஸ்பீடா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். தேவ பிள்ளையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு சரீரத்துல சுகம் இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட நகை இல்லையே, எனக்கு அன்பானவங்க யாரும் இல்லையே, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லையே, எனக்கு சொந்த வீடு இல்ல, நிலம் இல்ல, எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட ஸ்திரத்தன்மை இல்லையே, புலம்புகிறாயா? கர்த்தர் சொல்றாரு, எரேமியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, மகளே பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை நீ பலவீன பாண்டமாய் இருக்கலாம், சுகவீன பிள்ளையாய் இருக்கலாம், ஒருவேளை ஞானமற்ற பிள்ளையாய் இருக்கலாம், போதிய வருவாய் இல்லாத பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் பராக்கிரமசாலியாய் பயங்கரமானவராய் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனபடியினால் உங்களை இப்ப துன்பப்படுத்துறவங்க, உங்களை துன்பப்படுத்துகிற கடன், உங்களை துன்பப்படுத்துகிற வியாதி, உங்களை துன்பப்படுத்துகிற மந்திரம், உங்களை துன்பப்படுத்துகிற சாபம், உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கள் இனி உங்களை மேற்கொள்ளாமல் இடறி போவார்கள். தங்கள் காரியம் இனி உங்க வாழ்க்கையில வாய்க்காதபடி அவங்க வெட்கப்பட்டு போவாங்களா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறதுனால பராக்கிரமசாலி, அதனால நீ பலவீனன் என்று எண்ணாதே, உன்னுடைய பலவீனத்தில் நான் உனக்கு பலமாயிருப்பேன். நீங்க உங்க குடும்பத்தை ஜெயிக்க போறீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையை ஜெயிக்க போறீங்க, கணவன் மனைவி உறவுல ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்க, பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக்கி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். சில காலம் ஒருவேளை ஒரு மௌனமா இருந்திருக்கலாம், கேளாதவர் போல இருந்திருக்கலாம், ஒரு சில காரியங்களில் இமைப்பொழுது நம்மை கைவிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், இனி எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ளாதபடி நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிக்கும்படி காப்பாற்றும்படி இதோ நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன். இனி உன் சத்துரு இடறுவாங்க, அவங்க திட்டம் இடறி போவோம், அவங்க உனக்கு கிடைக்கிற வெட்கத்தில் அவங்க விழ போறாங்க. கர்த்தரே அதை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. எரேமியாவோட வாழ்க்கையில இப்படிலாம் அவருக்கு இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் எரேமியாவுக்காக வழக்காடி இருக்கிறார். ஆண்டவர் சண்டைலாம் போடுவாரா? ஆண்டவர் நமக்காக சண்டை போடுவாரா? போட மாட்டாரா? அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? நொறுக்கி போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை நம்ம அன்புள்ளவர்னு ஒரு பக்கம் பேசினாலும் ஒரு மறுபக்கம் பட்சிக்கிற அக்கினி, நம்மளதான் சண்டை போட விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் என் கூட இருக்கிற யாரையுமே சண்டை போட விட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தான் தெரியும் ஆண்டவர் சண்டை போடுறது பலமா இருக்கும். ஆண்டவர் சண்டை போட்டார்னா அவன் எழும்பவே முடியாது. சங்கீதம் 46:9 வாசிக்கலாம்.
சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து பாருங்க, வில்ல உடைச்சிடுறாராம், ஈட்டிய முறிச்சிடுறாராம், ரதங்களை சுட்டரிச்சு போட்டுறாராம். ஆமென் சொல்லுங்க. சத்துரு தனக்கு எதெல்லாம் உங்க மேல பலனா பயன்படுத்துறானோ, மந்திரமா இருக்கலாம், சில பேர் தந்திரத்தை உங்களுக்கு விரோதமா பயன்படுத்தலாம், சில பேர் பலனை காட்டிக்கிட்டு இருக்கலாம், சில பேர் பணத்தை வச்சு உங்களை ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கலாம், சில பேர் பெருமையினால உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், சில பேர் உலகத்துல நான் தான் ஜெயித்துட்டேன் நீ தோத்து கிடக்க பாருன்னு உங்களை பரிகாசமா பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாய் உங்கள் இனஜன பந்துக்களால், சத்துருக்களால், தெரு பட்டணத்து மக்களால், சாத்தானால், பில்லி சூனியத்தால் தொடுக்கப்பட்ட எந்த போராட்டமாய் இருந்தாலும் நான் அதை ஓய பண்ணுவேன். நான் வில்லை என்ன செய்வாராம், ஒடித்து ஈட்டியை முறித்து அவன் ஆதாரமாய் வைத்திருக்கிற ரதத்தை எரித்து போடுவேன். உங்களை எதை வச்சு ஃபாலோ பண்றாங்களோ அதை எரிச்சிடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. குறிச்சொல்லுகிற ஆவியா இருக்கலாம் அல்லது பிசாசா இருக்கலாம், எரிச்சு போட்டுருவார். உங்களை எதை வச்சு ஒடுக்க நினைச்சு துரத்துறாங்களோ அவங்க அதிகாரத்தை உடைப்பார். நான் சொல்லட்டும், இயேசு ஜீவிக்கிறவர், தன் பிள்ளைகளுக்காக எந்த நிலையிலும் வந்து வழக்காடக்கூடியவர். நொந்து போனாயோ, என்னை எழும்ப விட மாட்டேங்கிறாங்களே, குடும்பத்தை எழும்ப விட மாட்டேங்கிறாங்களே, அடுத்த படிக்குள்ள போக விட மாட்டேங்கிறாங்களே, என் வேலை ஸ்தலத்தில் இருந்து கொண்டு, என் கணவருடைய வேலை ஸ்தலத்தில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்களே, கவலைப்படுகிறாயா? பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், வில்லை நான் ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை சுட்டெரிப்பேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் காலம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களோட சரி கட்டுதல உங்க கண்ணு பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஏன்னா சில நேரம் சில காரியத்தை நீங்க தாண்ட வேண்டி இருக்கு. நீங்க சிலருக்கு பதில் கொடுக்க முடியல, ஆனா சிலருக்கு துரு துருன்னு வருது. அப்படிதானே? உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா சிலர்லாம் விட்டா சண்டை இப்பவும் போட்டுட்டு வந்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம அமைதியா தான் இருக்கணும். என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னா யாருக்கிட்டையும் சண்டை மட்டும் போட மாட்டேன். எதிர்த்து நின்று இதுவரை ஒருத்தர், அதுக்கு கோலன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நீ சும்மா இரு, நான் உனக்காக வழக்காடுவேன். உங்க கூட ஒருத்தர் எதிர்க்கலாம், உங்க சமாதானத்தை கொஞ்ச நாள் அவங்க கெடுக்கலாம், ஆனா உங்க சத்துருக்களால நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அவங்க ஒரு நாள் அந்த சமாதானத்துக்குள்ள போக முடியாதபடி ஆண்டவர் அதை கெடுத்து போட்டுருவார். தன் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை ஒரு காலம் வரதான் அவர் விட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் இப்படி என்ன விட்டு கொடுத்துட்டாரு? இல்ல, கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துல நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை விவேகப்படுத்தி, நம்மளை ஆவிக்குரிய புத்திக்குள்ள கொண்டு வந்து ஸ்திரத்தன்மையில எழுப்பின பிறகு அவரே யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 46:10 உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். ஆண்டவர் வழக்காடணும், யுத்தம் பண்ணணும்னா நீங்க ஓடிடக்கூடாது, அல்லது நீங்க எதிர்க்க கூடாது. நீங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்து கர்த்தர் யார் என்பதை பார்க்கணும். அவர் சொல்றார், நான் உயர்ந்திருப்பேன் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிறார், அப்ப நம்மளையும் உயர்த்துவார். பாருங்க, சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா 5:13 வாசிப்போம். யோசுவா 5:11 பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. யோசுவா தலைமை தாங்கி ஜனங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். எரிகோ பட்டணத்துக்கு வந்து விட்டார்கள். எரிகோவை தாண்டி ஆக வேண்டும். எரிகோ ஒரு சவாலான பகுதியா இருந்தது. சத்துருக்கள் மிகுதியா இருந்தார்கள். யோசுவாவுக்கு இந்த யுத்தத்தை எப்படி நடத்தி செல்ல என்று தெரியவில்லை. ஆனால் தேவனுக்கு காத்திருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு ஏற்கனவே வாக்கு கொடுத்தார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்கூடையும் இருப்பேன்னு வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உங்கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இப்ப யோசுவா தலைமை தாங்கி கொண்டு போகக்கூடிய இந்த சேனை, இன்னைக்கு நீங்க தான் உங்க வீட்டை தலைமை தாங்கி கொண்டு போகணும்.
ஜபத்துல, ஸ்தோத்திரத்துல, உபவாசத்துல கணவனை, மகனை, மகளை, படிப்ப, கல்லூரி படிப்ப, திருமணத்தை, பேர பிள்ளைங்க, மருமக்கமார், ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் நீங்க தான் ஜபத்துல முன்னின்று எடுத்துக்கொண்டு போகணும். ஒருவேளை அதுலதான் நீங்க இன்னைக்கு கலங்கி போய் இருக்கீங்க. எப்படி இந்த பிள்ளைய நான் வாழ வைக்க போறேன், ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போறேன்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன். பாருங்க, இவன் அந்த எரிகோவுல உலாவிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படிடா இதை தாண்டி போகன்னு சொல்லும் போது எதிரே அந்த எரிகோவுக்கு பக்கத்துல உருவின பட்டயத்தோடு ஒரு பெரிய வீரன் நிற்பதை பார்த்தார். நல்ல உயரமா, நல்ல அகலமா ஒருத்தன் நிக்கிறத பார்த்தான். முதல்ல இந்த யோசுவா எதை பார்க்க போனார்னா எரிகோ கோட்டையை பார்க்க போனார். அதனுடைய பருமன் எவ்வளவு தூரம் இருக்கு, அதனுடைய உயரம் அகலம் எப்படி இருக்கு, இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்று பிரச்சனையை பார்க்க போன யோசுவாவுக்கு ஆண்டவர் காட்டினது ஒரு தூதன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்க முன்னாடி நிறைய பிரச்சனையை வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி சில பிரச்சனை இருந்து உங்க தலையை சுத்திக்கிட்டே இருக்கு, குழப்பமா இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அன்னைக்கு யோசுவாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா யோசுவா ஒரு உருவின பட்டயத்தையோட மனுஷனை பார்த்ததும் போய் கேட்கிறான், எப்பா நீங்க ஏன் ஆளா, அவங்க ஆளா? அவன் சொன்னான், நான் தான் சேனைகளுக்கெல்லாம் அதிபதியானவர். ஆமென் சொல்லுங்க. பரம சேனைக்கெல்லாம் அதிபதி அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு எரிகோவுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை கிடக்குது. உங்களை சுத்திலும் சத்துருக்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, சேனை அதிபதியாய் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இந்த தடையை தாண்ட. இப்பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு முட்டுக்கட்டையாய் ஒரு தடை கிடக்கிறது. இந்த தடையை நீங்களும் உங்கள் சந்ததியும் கடந்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்குள் நுழையும்படி நானே சேனை அதிபதியாய் வருவேன், யுத்த புருஷனாய் வருவேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவாவோடு கூட இருந்தவர் அதை செய்தார். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோட வராரா? ஆமென் சொல்லுங்க. உருவின பட்டயத்தோடு சேனை அதிபதியாய் தூதர்கள் சேனைகளோடு யூத கோத்திரத்து ராஜசிங்கம் நமக்கு முன்பாக போகிறார். வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிடுவார். பாவ ஆவியா இருக்கலாம், உங்க குடும்பத்தினரை வாட்டி வதைக்கலாம், புகைப்பிடிக்கிற பழக்கம், வேசித்தனம், மதுபானம், பெருமை, செல்போன், சிற்றின்பம், கொடிய வியாதி, கடன், தரித்திரம், உலக பெருமை, உலக ஆசைக்குள்ள குடும்பம் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இந்த எரிகோவை விட்டு என் குடும்பம் எப்படி மீள போகுது? கவலைப்படுகிறாயா? இதோ சேனைகளின் கர்த்தர் பட்டயத்தோடு வருகிறார், உருவின பட்டயத்தோடு வருகிறார். பாவத்தின் நுகத்தை, பாவத்தின் கட்டுகளை, தரித்திரத்தின் கட்டுகளை, வியாதியின் கட்டுகளை, மந்திரத்தின் கட்டுகளை கர்த்தரே வெட்டுவார், வீழ்த்துவார், உடைப்பார், நொறுக்குவார், முறித்து போடுவார், அக்கினியை கொண்டு எரித்து போடுவார். அவர் யுத்த புருஷனாய் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட கூட இருந்தா அவர் வழக்காட வருவார். பயப்படாதீங்க. நீங்க தனிமையா டிராவல் பண்ணல. நீங்க நினைக்கலாம் உங்களை சுத்தி ஐயோ நான் பலவீனனா இருக்கேன். இல்ல, அவர் பராக்கிரமசாலியா கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. வயசு போயிடுச்சு, ஐயோ மிந்தி மாதிரி எனக்கு முடியல, என் காலத்துக்கு முன்னாடி என் பிள்ளைங்கெல்லாம் நல்ல நிலைக்கு வரணுமே. அது பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தரின் வேலையாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, அவர் என்ன செய்ய போறார்? 1 யோவான் 4:4 வாசிங்க. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. இப்போ அடுத்தது ஆண்டவர் உலகத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம கடனை எழுதி வச்சு பார்க்கிறோம், நம்ம வயசை பார்க்கிறோம், பலவீனத்தை பார்க்கிறோம், தேவையை பார்க்கிறோம். எல்லாம் எழுதி பார்த்தா நம்ம தகுதிக்கு மீறி, திராணிக்கு மீறி இருக்கு. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிசாசுகளை பார்க்கிலும், உபத்திரவங்களை பார்க்கிலும் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் பெரியவர். சிம்சோனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சு. சிம்சோனுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை முறியடிச்சான். அவன் பாவம் செஞ்சான், விழுந்து போனான், கண்ணு பிடுங்கப்பட்டு சத்துருக்களோட கூடாரத்துல, அரண்மனையில அவன் கட்டப்பட்டுட்டாலும் ஆண்டவரே என்ன நினைச்சு பாருன்னு சொன்னா, தேவன் அவனை நினைத்தருளினார். அவன் உயிரோடு இருக்கும் போது கொன்று வீழ்த்தினவர்களை விட அவன் முடிவில் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகமாயிருந்தார்கள். காரணம், சிம்சோனுக்குள் இருந்தவர் பெரியவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க.
ரொம்ப சோர்வா வந்திருக்கீங்க. இது காரணம் போராடி போராடி முடியல. கணவனோட போராடி முடியல, மனைவியோட போராடி முடியல, பிள்ளைங்களோட போராடி முடியல, மந்திரத்தை எதிர்த்து முடியல, தரித்திரத்தை எதிர்த்து முடியல, ஆசீர்வாதத்துக்காக போராடி முடியல. சில பேருக்குள்ள பாவம், பின்மாற்றம், பழைய வாழ்க்கை, அவிவிசுவாசம், முறுமுறுப்பு, சில வசனத்தின்படி நிக்க முடியாம நீங்க செயலிழந்து போனாலும் இன்னைக்கு ஏசப்பா உங்களை நினைச்சு பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டும், நீங்க இனி முடியுமான்னு நினைக்கலாம். ஆனா நீங்க இந்நாள் வர உங்க ஜெபத்துல சாதிச்சதை விட இனி ஆண்டவர் வருகைக்கு முன்பு இந்த நாள் முதற்கொண்டு நீங்க செய்ய போகும் காரியம் அநேகமாய் இருக்க போகிறது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் அந்த அபிஷேகத்தை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்கப்பான்னு கேளுங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பழைய ஜபம்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல, பழைய விசுவாசம் உங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல. சிலருக்குள்ள ஜபம் நிறைய இருக்கு, விசுவாசம் சுத்தமா இல்ல. சிலருக்குள்ள விசுவாசமும் ஜபமும் இருக்கு, பரிசுத்தம் சுத்தமா இல்ல. பாருங்க, சிலருக்குள்ள பரிசுத்தம் இருக்கு, விசுவாசமும் இருக்கு, ஜபமும் இருக்கு, சுத்தமா தாழ்மை இல்ல. குறைவுகளோடையே ஓடுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நான் குறைவுள்ள மனுஷிதான், என்ன நினைச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. இதோ சிம்சோனுக்குள்ளே பராக்கிரமசாலியா இருந்து அவன் அத்தனை பேரையும் வீழ்த்தினது போல உங்களுக்கு இருக்கிற எதிராளியான எல்லா காரியங்களையும் வீழ்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளுக்கு பிறகு நீங்க போடக்கூடிய ஒரு முழங்கால ஒரு பவர் இருக்க போகுது. இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க பேச அந்நிய பாஷையில ஒரு உயிர் இருக்க போகுது. இந்த நாட்களுக்கு பிறகு நீங்க வேதத்தை திறந்து படிக்கும் போது அதுல ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் உங்க சிந்தையை தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க கண்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க நாவல அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் உங்களை நெருக்குகிற சில ஆவிகளை ஆண்டவர் ஜெயமெடுக்க ஆரம்பித்து விட்டார். இனி உங்கள் முழங்காலும் உங்கள் ஜபமும் உங்கள் ஸ்தோத்திர பலியும் உங்கள் வேத தியானமும் உங்கள் விசுவாச பார்வையும் எண்ணமும் வார்த்தையும் பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை உங்க குடும்பத்துக்குள்ள உங்களை வச்சு செய்ய போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தாடை எலும்பு கொண்டு 1000 பேரை முறியடிக்க முடியும்னா உங்க வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையை வச்சு 1000 பேயை ஓட வைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இருந்து செயல்படுத்துகிற அந்த ஆவியோடு எதிர்த்து நிக்க ஆரம்பிங்க. நீங்க தனியாளா இல்ல, உங்களோட ஆண்டவர் இருக்காரு. அவர் உருவின பட்டயத்தோடு இருக்கிறாரு. சிம்சோனுக்குள்ள இருந்தவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்கிறார். அடுத்தது மூணாவதா ஒரே காரியம் பார்த்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 42:13. ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு முழங்கி கர்ஜித்து. இந்த வசனத்துல எழுதி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கான ப்ராபசி. தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அவரே பார்த்து பாராம். ஆமென் சொல்லுங்க. யாருக்காக முழங்குறாரு பாருங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை அவரே மேற்கொள்ளுவார். யாருக்காக? உங்களுக்காக. உங்க கூட இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக முழங்க போகிறார், கர்ஜிக்க போகிறார், யுத்த வீரனை போல புறப்பட போகிறார். இனி உங்கள் வாழ்வில் அவர் அமைதியாய் இருக்க போவதில்லை, மௌனமாய் இருக்க போவது இல்லை, சும்மா இருக்க போவது இல்லை. இவ்வளவு காலமும் ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலும் வரவில்லை, ஒரு நன்மையும் நடக்கவில்லை. மப்பும் மந்தாரமுமான ஆவியில் கட்டப்பட்டது போல தேவ பிள்ளையே, நீ கட்டுண்ட நிலையில் இருக்கிறாய் அல்லவா? இன்று முதல் வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் தன்னுடைய எல்லைகளிலிருந்து புறப்படுகிறார். கர்ச்சனை செய்து புறப்படுகிறார். யுத்தம் பண்ணும்படி புறப்படுகிறார். காரணம், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க. யாருக்கு இப்படி செஞ்சாருங்க? யோபுவுக்கு செஞ்சாரு. யோபுவோடு கூட இருந்தார். யோபு பாருங்க, நண்பர்களால தூஷிக்கப்பட்டான், மனைவியால தூஷிக்கப்பட்டான், பிள்ளைகளை இழந்து போனான், சமுதாயத்தில் நற்பெயர் இல்ல, அவனுடைய வருமானம் இல்ல, ஆடு மாடு ஒட்டகம் பண்ணை எல்லாம் அழிஞ்சு போச்சு. கொடிய வியாதி சரீரத்தில் வந்த போது கர்த்தர் யோபுவுக்காக யாவையும் செய்து முடித்திருந்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் சரீரத்துல பலன் இல்லையே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய்
போயிட்டனே, என் எலும்புல பலன் இல்லையே, என்னுடைய மாம்சத்துல பலன் இல்லையே, எனக்கு பொருளாதார ரீதியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இல்லையே, ஐயோ நான் கவலைப்படுறேன்னு நீங்க நினைக்கலாம். இனி உங்களை கொண்டு உங்களுக்கு ஒண்ணு நடக்க போறதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். நல்ல கவனிங்க. இழந்து போன யோபு அத்தனையும் திரும்பி சம்பாதிக்க முடியுமா? மாம்சத்தால் இது முடியுமா? நிச்சயம் முடியாது. நம்ம நிறைய நேரம் தோத்து போறதுக்கு காரணம், ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இனி என்னத்தை செய்ய போறோம்? வயசாயிடுச்சு, வாழ்க்கையில தோத்தாச்சு, வாழ்க்கையில துரோகத்தை கண்டாச்சு, பிள்ளைய பத்தாச்சு, நீ இருக்கிற வரை இப்படியே போக வேண்டியதான். நீங்க மட்டா நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவர், அவர் கர்ஜனை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வேலை ஒன்றும் உங்க புத்திக்கு உட்பட்டதில்லை. நீங்க சொல்றதை செய்யணும்னோ அல்லது உங்களால முடியாததை அவர் செய்ய முடியாத கையாளாகாதவரோ அல்ல. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் செஞ்சிருவார். ஏனென்றால் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். உங்க எல்லைகள்ல எதெல்லாம் சீர்கேடு அடைந்திருக்கோ, உங்க எல்லைகள்ல எதெல்லாம் வெறுமை அடைஞ்சிருக்கோ, உங்க எல்லைகள்ல எதெல்லாம் பால் கடிப்பா இருக்கோ, உங்க எல்லைகள்ல எதெல்லாம் உடைஞ்சு போச்சோ, ஆண்டவர் மறுபடியும் வந்து புறப்பட்டு உங்களை எதிலிருந்து மீட்டெடுக்கணும் அதுல இருந்து மீட்டெடுப்பார். சில குடும்ப சாபத்துக்குள்ள கிடக்கு, பாவத்துக்குள்ள இருக்கு, மந்திரத்துக்குள்ள இருக்கு, தரித்திரத்துக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புறப்பட போகிறேன். உங்க எல்லைகள்ல உள்ள உங்க பிள்ளைங்களை எங்கிருந்தெல்லாம் ரட்சிக்கணுமோ அங்கெல்லாம் அவர் புறப்படுவார். இளையகுமாரனுடைய தகப்பன் இருந்தது தன் வீட்டில், ஆனா இளையகுமாரன் இருந்தது தூரமான இடத்தில். ஆனா தேவன் புறப்பட்டு போய் அவனுடைய இருதயத்துக்குள்ள உணர்வை தூண்டினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கணவன், உங்க பிள்ளைங்க உங்க அன்பை விட்டு, அடைக்கலத்தை விட்டு, பாசத்தை விட்டு பக்கத்தில் இருந்தாலும் தூரமா எங்கேயோ விழுந்து கிடக்கலாம். ஏதோ ஒரு மொபைல் போனோட அன்புக்கு, தோழனுடைய அன்புக்கு, தோழினுடைய அன்புக்கு, மதுபானத்தினுடைய அன்புக்கு, சிற்றின்பத்துக்கு விழுந்து கிடக்கலாம். ஒருவேளை நீங்க ஏமாந்தவங்களா, தோத்து போனவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விட்டு தூரம் போகல, உங்க கூட இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி, உங்கள் எல்லைகளில் உள்ளவர்களை மீட்கும்படி அவரே புறப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. இனி ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா வெண்கல அலங்கமா உங்களை வைப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். வெண்கல அலங்கமாக்குவேன். சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, தைரியமா இருங்க, ஆண்டவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. ஒரு நாள் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாதீங்க, நான் தனிமை ஆயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. இல்லை, கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் எனக்குள்ளதான் இருக்காரு, கர்த்தர் எனக்காக தான் யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்கள் எல்லைகளில் ஜெபங்களை தொடங்கும் போது, இதோ உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்காதவன் இந்த உலகத்தில் உண்டு, அவன் வானமண்டல ஆவி, அவனோடு தைரியமாய் யுத்தம் செய், ஜெபத்தில் முழங்காலில் என்று யுத்தம் செய், இயேசு என்னும் நாமத்தை சொல்லி ஸ்தோத்திர பலிகளை இட்டு கெர்ச்சிக்க ஆரம்பியுங்கள், முழங்க ஆரம்பியுங்கள், அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பியுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் எதிராளியான பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். உங்க வியாதி உங்களை விட்டு ஓடி போகும், உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போகும், கஷ்டம் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க தான் உங்க வீட்டுக்கு யுத்த புருஷன், யுத்த புருஷி. நீங்க தான் உங்க வீட்டுக்கு சேனை தலைவன். உங்களோட கூட இருந்து, உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ, கிடப்புல இருக்கோ, முடியாம இருக்கோ, தோத்து போய் இருக்கோ, எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் கை கூடலையோ, எதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல நீங்க ஏங்குறீங்களோ, ஒவ்வொரு காரியத்தை நீங்க கண்ணால பார்க்கும்படி, உணரும்படி கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்குள்ள இருந்து யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புறேன். அவர் என்னை விட்டு தூரமா இல்ல, என் பக்கத்துல தான் இருக்காரு, என் கூடவே தான் இருக்காரு, எனக்குள்ளேயே தான் இருக்காரு. அவர் என்ன கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு என்ன நான் தருவேன். கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கும் வார்த்தைக்கும் போதனைக்கும் உபதேசத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு, நான் என்ன மீறாதபடி, நான் என்ன மிஞ்சாதபடி என்ன பலத்த கரத்துக்குள்ள தாரேன். ஆண்டவரை நீங்க என்னில் செயல்படுங்கன்னு சொல்லுங்க. உங்க குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்கள்ல எழும்பலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சான்னு தெரியல, சிலருக்கு ரீ ரெக்கார்டிங் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது, 2 வாட்டி சொன்னாலும் புரியாது. சிலர் செய்தியை 3 வாட்டி கேட்ட பிறகுதான் இப்பதான் புரியுதும்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல நான் சொல்றேன், வீட்டுல போய் முழங்கால் போட்டு உங்க காரியத்தை தெய்வத்தோட பேசுங்க. நீங்க பேசுனா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் விலகும். ஆனா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம காரியத்தை கேட்க நமக்கு ஒரு ஆள் இல்லையா? அப்படி ஆள் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான், ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாலும் ஸ்ட்ரெஸ் தான். நான் சொல்றேன், மன அழுத்தத்தின் ஆவி இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அது இங்க வர வந்து இங்க மூணையும் தொடுது. ஆமேன்னு சொல்லுங்க. டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, அதை உன் மண்டை ஓட்டுக்குள்ளேயே வச்சிரு, மூளைக்குள்ளேயே வச்சிருன்னு சொல்லல, அதை என் பாதத்துல வச்சிரு, உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறிச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஜெபத்துல செயல்படுவோம். கர்த்தர் பராக்கிரமமா நமக்காக யாவையும் செய்வார். ஓட்ட டேப்பரை காட்டுற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. போன்ல மணிக்கூர் கணக்கான ஒருத்தட்ட நடந்ததெல்லாம் சொன்னாதான் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. கதவை பூட்டுங்க. இது கதவை பூட்டுகிற நேரம், இது கதவை பூட்டுகிற நேரம், இது தேவனோடு சம்பாஷணை பண்ணுகிற நேரம். சகோதரி, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்காரு. அந்த தரிசனத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்காரு. உங்க மேல உள்ள குறித்த காலத்து தரிசனம் இதுவே என்று கர்த்தர் காட்ட உனக்கு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஒவ்வொருத்தர் அர்ப்பணிப்பீங்களா? என் சுயம் அல்ல, என் எண்ணம் அல்ல, என் மாமிசம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, தேவ திட்டம், தேவ சித்தம் என்னிலும் என் குடும்பத்திலும் என் பிள்ளைகள் வாழ்விலும் நிறைவேறும்படி இதோ ஆண்டவரே நீர் சொன்னீரே ஒன்று முன்ன மேற்கொள்ளாதுன்னு. ஆமாப்பா, இன்று முதல் கடன் என்னை மூழ்கடித்து விடாதபடி, இந்த வியாதியோ பலவீனமோ என்னை மூழ்கடித்து விடாதபடி, இந்த தேவையோ, இந்த சோதனையோ, இந்த மந்திரமோ, இந்த மனுஷீக வல்லமையோ என்னையும் என் குடும்பத்தையும் மோதி கொள்ளாதபடி ஆண்டவரே என்னோடு கூட இருந்து, எனக்குள் இருந்து, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவாதி தேவனுக்காய் ஸ்தோத்திரம். யோசுவாவோடு கூட உருவின பட்டயத்தோடு சேனை அதிபதியாய் தூதனுடைய தலைவன் இருந்தது போல எங்களோடு இயேசு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சிம்சோனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்து அவன் பராக்கிரமசாலியாய் செயல்பட்டது போல எனக்குள்ள இருந்து அப்பா, என் எல்லைகளில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற என்னை கொண்டு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. யோபுவோடு கூட இருந்து யோபுவை விட்டு எல்லாம் விலகி போயிருந்தாலும், எல்லாம் இழக்கப்பட்டதா இருந்தாலும், யோபுவுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர், எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கட்டும். ஹalleluya. ரிஷா கபா ரிபாலா ரகரா துரபா கபா சந்துட பௌடபா லிபந்தன மௌரிபியாக்கரா. இன்றைக்கு இப்பொழுது அக்கினி இறங்குவதா, வல்லமை இறங்குவதா, உயிர் தொழுந்த வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு பேருடைய சிந்தைக்குள்ள, ஆன்மா ஆத்துமாவுக்குள்ள, சரீரத்துக்குள்ள பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். பெற்றுக்கொள்ள வல்லமையை, பெற்றுக்கொள்ள வல்லமையை. இன்றே இரட்சணியத்தின் நாள். அன்பு சகோதரி, ஆவியானவர் சொல்லுகிறார், நடக்கும் போதும் நீ பயணப்படும் போதும் உன் உள்ளான மனுஷிக்குள்ள இருந்து ஆண்டவரோடு நீ பேசிக்கிட்டு இருக்க மகளே, மகளே, உன் வீட்டுக்குள்ள வந்தாலும் நீ வானத்தை தான் அண்ணார்ந்து பார்க்கிற. கர்த்தர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் விலகாது இருக்கிறேன், கைவிடாது இருக்கிறேன், இனிமேலும் உனக்கு நான் அப்படியே செய்வேன். ஹalleluya. மகிமையான தெய்வமே, கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான சகோதரி, இதோ இந்த 6 மாதம் முடிந்து 7ஆம் மாதம் தொடங்கும் போது உன் வீட்டுக்குள் நீ ஜெயம் எடுத்திருப்பாய். நான் அந்த ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன். இதோ சம்பூரணம் அடைய பண்ணி உன்னை திருப்தியாக்கும்படி உனக்காக கர்த்தரை செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு தாயே, மகளை குறித்த கவலையோடு வந்திருக்கிற தாயே, பயப்படாதே, பயப்படாதே. தடை வராது, தாமதம் வராது, குழப்பம் வராது, பிழை ஏற்படாது. நான் வணைவேன், திருத்தமாய் வணைவேன், பார்வைக்கு ஏற்றார் போல் உருவாக்கி கொடுப்பேன். இன்று முதல் உன் சிரசின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். படிக்கும் பிள்ளையை குறித்து கவலைப்படும் தாயே, உன்னோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹalleluya. ரீபா லபா ஷரா கபா துரபா கபா சந்துட பௌடபா லிபந்தன மௌரிபி ஆக்கரா ஓ ரிஷி கபா லகரதரா. இன்று சொல்லுகிறார், இன்றே இரட்சணியத்தின் நாள், இன்றே விடுதலையின் நாள். ஹalleluya.
ஹalleluya. மகிமை இறங்கி வரட்டும் அப்பா, மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. உங்களை விட்டு சில இருளின் ஆவிகள் விலகி போவதை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்க வீடுகளுக்குள் இருக்கிற சாத்தான் நடுங்க ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் ரகசியத்தை கற்றுக்கொண்டாய். உன் கூடாரத்துக்கு மேல ஒரு கூடாரத்தை போட்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கைக்கு ஜெயம் இல்லாமல் இருந்தது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கையில தரிசனம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு உன் எல்லைகளுக்குள்ளே, வளாகத்துக்குள்ளே, நிலத்துக்குள்ளே, கட்டடத்துக்குள்ளே யூத கோத்திரத்து ராஜ சிங்கமாய் அவரே ஜெயம் எடுக்கும்படி புறப்பட்டு வருகிறார். ரிஷபா கபா லிபா துரா பக்கபா சந்துட பௌடபா லிபந்தன மௌரிபியாக்கரா. ஆவியானவரே வல்லமை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. இன்று முதல் என் பாதத்தை உறுதியாய் கட்டி பிடித்து அனைத்து அதை முத்தமிட்டு கண்ணீர் வடிக்கிற பிள்ளை மேல என் சமாதானத்தின் கரத்தை நான் நீட்டுவேன். இன்று முதல் ஆக்ரோஷமாலாம் இல்ல, ஆண்டவற்ற போய் சும்மா அதிகாரத்தோடலாம் இல்ல, ஆண்டவற்ற உங்க நியாயத்தெல்லாம் நீங்க நீ பேசக்கூடாது. ஆண்டவர் நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அவங்க தேவையில்ல. ஆண்டவற்ற உடைச்சு ஊத்துறவங்க தேவை, உடைச்சு ஊத்துற ஸ்திரீ தேவை. உனக்கு தான் சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் காரியத்தை நியாயப்படுத்தி நீ ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல வீட்டுல போய் உன் கண்ணீரை வடிச்சு, நான் பாவிப்பா, நான் பாவிப்பா, ஆண்டவர் நான் தான் குறை உள்ளவப்பா, நீ உன்னை உடைச்சு ஊத்துனா நீ என் சமாதானத்தை கண்ணால பாப்பன்னு ஆண்டவர் சொல்றாரு. சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் ஓடி போவதை கர்த்தர் காண்பிக்கிறார். அவருக்கு தேவை தன்னை உடைத்து ஊற்றுகிற உள்ளம் கொண்ட அந்த பாவியான ஸ்திரீ தன்மேல் கொண்ட அன்பின் ஆழம் ஆண்டவருக்கு தேவை. அன்பாயிருப்பாயா, அன்பாயிருப்பாயா. ஹalleluya, ஹalleluya. நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகிற அன்பு மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரும் காரியம், சம்பவிக்க போக வேண்டியவைகளை வழி இதுவே என்று நான் சொல்லுகிற சத்தத்தை திட்டமாய் சித்தமாய் நீ காண்பாய், கேட்பாய், பார்ப்பாய், சுதந்தரிப்பாய். நானே கர்த்தர், நான் ராஜரிகம் பண்ணுகிறவர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என் கிருபையின் கரம் நீட்டப்படும், நீட்டப்படும். என் கிருபை உனக்கு உண்டு. ஹalleluya. ரிஷகபா. வாழ்க்கையில் தோற்று போன நிலையில் இருக்கிற அன்பு சகோதரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல இரக்கமாயிருப்பேன். பாதி கடலை தாண்டிட்டீங்க, இனி மீதமுள்ள படகுல நான் இன்பராம் இயேசு உன்னோடு கூட இருந்து காற்றும் கடலும் அலையும் உன்மேல் வராதபடி காப்பேன், ஆசீர்வதிப்பேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.